தேடினது. ശൗൽ തേടിയത് പൊസിഷൻ ആയിരുന്നു. சவுல் தேடினது பதவியாயிருந்தது. പറഞ്ഞേ, சொல்லுங்க. ശൗൽ പൊസിഷൻ തേടിയപ്പോ அவன் பதவியை தேடின போது ദാവീദോ പ്രസൻസിനെ തേടി. அவன் பிரசன்னத்தை தேடினான். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. ശൗൽ പൊസിഷന്റെ പുറകെ പോയി, அவன் பதவிக்கு பின்னாடி ஓடினான். ஆனால் தாவீது பிரசன்സിന്റെ പുറകെ പോയി, பிரசன்னத்தை தொடர்ந்து போனான். 2025 പൊസിഷന്റെ പുറകെ പോകുന്ന തലമുറയല്ല, பதவிக்கு பின்னாடி ஓடுகிற தலைமுறை அல்ல, பிரசன்സിന്റെ പുറകെ പോകുന്ന തലമുറ, பிரசன்னத்தை தொடர்ந்து ஓடுகிற தலைமுறை. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே കരമടിച്ച് கைகளை தட்டி ദൈവത്തെ സ്തുതിച്ചു പറ, தேவனை துதித்து சொல்லுங்க. പൊസിഷൻ അല്ല, பதவி அல்ல, പ്രസൻസ്. பிரசன்னம். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാച്ചും അന്യ ഭാഷ ചൊല്ലി ദേവനെ ആരാധിക്കുക. ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ചു പറ, ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ തട്ടി கைகளை തട്ടി, എന്റെ വിഷയം പൊസിഷൻ അല്ല, என் காரியம் அது பதவி அல்ல, എന്റെ വിഷയം പ്രസൻസ് ആണ്. என் எதிர்பார்ப்பும் என் காரியமும் தேவ பிரசன்னமாய் இருக்கிறது. ശൗൽ ദൈവത്തെ റിജക്റ്റ് ചെയ്തു, தேவனை புறக்கணித்தான். കണ്ടോ? ഹലോ, ஒன்று ஷவுல் പൊസിഷന്റെ പുറകെ പോയി, பதவிக்கு பின்னாடி ஓடினான். தாவீது പ്രസൻസിന്റെ പുറകെ പോയി, பிரசன்னத்தை தொடர்ந்து ஓடினான். ஷவுல் ദൈവത്തെ റിജക്റ്റ് ചെയ്തു, தேவனை புறக்கணித்து விட்டான். ஆனால் தாவீது ദൈവത്തെ സെലക്ട് ചെയ്തു, தேவனை தெரிந்து கொண்டான். 2025 ദൈവത്തെ സെലക്ട് ചെയ്യുന്ന തലമുറയുണ്ടോ? தேவனை தெரிந்து கொள்ளுகிற தலைமுறை உண்டோ? കുറച്ചു നേരം ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. ആമേൻ. കൈകളെ ആമേൻ ഉയർത്തി ദേവനെ തുതിപ്പോ. എല്ലാരും പറഞ്ഞേ, എല്ലാരും சொல்லுங்க. എല്ലാ കൈയും വീശി പറഞ്ഞേ, എല്ലാരും കൈ അസൈത്ത് சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി, இந்த இரவிலே ഞാൻ ദൈവത്തെ സെലക്ട് ചെയ്യുന്ന രാത്രിയാണ്. இந்த இரவிலே தேவனை நான் தெரிந்து கொள்ளுகிற இரவாய், ദൈവത്തെ സെലക്ട് ചെയ്യുന്ന രാത്രിയാണ്. தேவனை தெரிந்து கொள்ளுகிற இரவு. നീ മറ്റാരെയും സെലക്ട് ചെയ്യണ്ട, நீங்க மற்ற யாரையும் தெரிந்து கொள்ள வேண்டாம். ഒരു മനുഷ്യനെ സെലക്ട് ചെയ്യണ്ട, ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள வேண்டாம். നിന്റെ കൂടെ നിൽക്കാൻ, உங்க கூட நிக்க ദൈവത്തെ സെലക്ട് ചെയ്യുക, தேவனை தெரிந்து கொள்ளுங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. ശൗൽ പദവിയെ തേടിയപ്പോൾ, അവൻ പദവിയെ தேடினபோது, ദാവീദോ കർത്താവിനെ തേടി, കർത്തரை தேடினான். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പ്രസൻസിനകത്ത് ഒരു പൊസിഷൻ ഉണ്ട്, പ്രസന്നத்துக்குள்ள பதவி இருக்கிறது. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. പ്രസൻസിനകത്ത്, പ്രസന്നத்துக்குள்ள പൊസിഷൻ ഉണ്ട്, പദവി இருக்கிறது. പ്രസൻസ് ഇല്ലാത്ത പൊസിഷൻ, தேவ சமூகமே இல்லாத பதவி, ദൈവ സാന്നിധ്യം ഇല്ലാത്ത പൊസിഷൻ, தேவ சமூகம் இல்லாத பதவி ടെമ്പററി ആണ്. ടെമ്പററി, அது அவன் நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. പറഞ്ഞേ, சொல்லுங்க. ദൈവ സാന്നിധ്യം അല്ലാത്തതല്ല, ടെമ്പററി ആണ്. தேவ பிரசன்னம் இல்லாதது எல்லாமே அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. പ്രസൻസിൽ നിന്നാണ് പൊസിഷൻ വന്നതെങ്കിൽ, பிரசன்னத்திலிருந்து தான் உங்களுக்கு பதவிகள் வந்தது என்றால், கவனிங்க, പ്രസൻസിൽ നിന്ന്, பிரசன்னத்திலிருந்து പൊസിഷൻ വന്നാൽ, பதவி வந்தால், അത് പെർമനന്റ് ആയി മാറും, அது நிரந்தரமாய் மாறிவிடும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம். പ്രസൻസിൽ നിന്ന്, பிரசன்னத்திலிருந்து പൊസിഷൻ വന്നാൽ, பதவி வந்தால், അത് പെർമനന്റ് ആയി മാറും, அது நிரந்தரமாய் மாறிவிடும். ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ചു പറ, சில நிமிஷங்கள் கைகளை தட்டி சொல்லுங்க. பிரசன்னத்திலிருந்து ஒரு ஹல்லேலூயா பதவி வரும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நம் வாழ்நாள் முழுவதும் அது நிரந்தரமாக இருக்கும். பிரசன்னமே இல்லாமல், தேவ சமூகமே இல்லாமல் ஒரு பதவி இருக்குமே ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. കരങ്ങളെ അടിച്ചു സ്തുതിച്ച് கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ദാവീദിന് സിംഹാസനം ലഭിച്ചത്, தாவீதுக்கு சிங்காசனம் கிடைக்கப்பெற்றது, പ്രസൻസിൽ നിന്നാണ്. அது தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கப்பட்டதாயிருந்தது. പ്രസൻസിൽ നിന്നാണ് ദാവീദിന് ദൈവം സിംഹാസനം കൊടുത്തത്. பிரசன்னத்திலிருந்து தான் தாவீதுக்கு தேவன் சிங்காசனத்தை கையளித்தார். ദാവീദ് മരിച്ചിട്ടും, தாவீது மரித்த பின்பும் സിംഹാസനം വിട്ടുമാറിയില്ല. சிங்காசனம் விட்டு விலகவில்லை. മശിക ഇരിക്കുന്നത്, மேசியா இருப்பது,
ദാവീദിന്റെ സിംഹാസനത്തിലാണ്. தாவீதின் சிங்காசனத்திலேதான். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுவோம். നീ മരിച്ചാലും நீங்கள் மரித்து போனாலும் നിന്റെ പ്രസൻസിലൂടെ ഉണ്ടായ உங்கள் பிரசன்னத்தின் மூலமாய் உண்டான ഒരു പദവിയും ഒരു നന്മയും നിന്നെ വിട്ടു മാറിപ്പോകത്തില്ല. உங்களை விட்டு விலகி போவது இல்லை. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഒന്ന് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். സ്തുതിക്കുന്നവന്റെ അഡ്രസ് മാറും. துதிக்கிறவனுடைய முகவரியே மாறிவிடும். സ്തുതിക്കുന്നവന്റെ സ്റ്റാറ്റസ് മാറും. துதிக்கிறவனுடைய தரம் மாறும். നിന്നെ കുറ്റം പറഞ്ഞ് മാറ്റി നിർത്തിയ കുടുംബത്തിന്റെ നടുവിൽ, உங்களை குற்றம் சொல்லி ஒதுக்கி வைத்த குடும்பத்தின் நடுவிலே നിനക്ക് ദൈവ സ്റ്റാറ്റസ് തന്ന് നിർത്താൻ പോവുകയാണ്. உங்களுக்கு தேவன் ஸ்டேட்டஸை தந்து நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். ദാവീദ് ദൈവത്തെ തേടിയപ്പോൾ, தாவீது தேவனை தேடின போது ദാവീദിനെ തേടി അഭിഷേകം ഇറങ്ങി വന്നു. தாவீதை தேடி அபிஷேகம் இறங்கி வந்தது. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നീ ദൈവത്തെ തേടാൻ തയ്യാറായ, நீங்கள் தேவனை தேட ஆயத்தப்பட்டால், നീ ഇരിക്കുന്ന സ്ഥലത്ത് நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல ദൈവിക അഭിഷേകം தெய்வீக அபிஷேகம் ഇറങ്ങി വരുന്ന രാത്രിയാണ്. இறங்கி வருகிற இரவாய் இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒന്ന് കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ശൗൽ സിംഹാസനം എവിടെ തേടിയപ്പോ, சிங்காசனம் எங்கே, சிங்காசனம் எங்கே, சிங்காசனம் எங்கே என்று தேடிக்கொண்டிருந்த போது தாவீது ഗിറ്റാർ എവിടെ തേടി. அவன் கிண்ணறம் எங்கே இருக்கிறது, வீணை எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. ஆமென் சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ശൗലുക്ക് தேவன் കുടത്തിൽ അഭിഷേകം ചെയ്തപ്പോ, குடத்தில அபிஷேகம் செய்தபோது ദൈവം ദാവീദിനെ தேவன் தாவீதை കൊമ്പ് കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്തു. கொம்பினாலே அபிஷேகம் பண்ணினார். ഇന്ന് രാത്രി നീ കരമടിച്ച് ആരാധിക്കുമ്പോ, இந்த இரவிலே நீங்கள் கரங்களை தட்டி ஆராதிக்கும் போது ഒരു കൊമ്പ് അഭിഷേകം, ஒரு கொம்பின் அபிஷேகம், ഒരു കൊമ്പ് അഭിഷേകം, ஒரு கொம்பின் அபிஷேகம். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். കരം ശക്തിയോടെ വീശി അടിച്ച് நல்ல கரங்களை வேகமாய் தட்டி ആരാധിക്കുന്ന നിന്റെ മേൽ, ஆராதிக்கிற உங்கள் மேல் കൊമ്പ് അഭിഷേകം, கொம்பின் அபிஷேகம். കുടത്തിലുള്ള അഭിഷേകമല്ല, குடத்தின் அபிஷேகம் அல்ல, പാത്രത്തിലുള്ള അഭിഷേകമല്ല, பாத்திரத்தில் உள்ள அபிஷேகம் அல்ல, കൊമ്പ് അഭിഷേകം, கொம்பின் அபிஷேகம்.